ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்ராஸ் விருந்து. நம்ம இன்றைக்கி அருமையான பாயா கிரேவி தான் பார்க்க போகிறோம். பாயானாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது ஆட்டுக்கால் பாயா தான். ஆனால் இப்போ நம்ம செஞ்சுக்கிறது பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வச்சு செஞ்சுருக்கோம். இந்த வெஜ் பாயா பார்த்திங்கன்னா சென்னையில் ஃபேமஸான வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் ரொம்பவே பிரபலமானது தான் இந்த வெஜ் பாயா. ஒரு முறை இந்த வெஜ் பாயா செஞ்சு டேஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க, அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் இது கூட 1 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், ஸ்டார் பூ, கல்பாசி, 1 மராத்தி மூக்கு. இந்த ரெசிபியுடைய இன்க்ரீடியன்ஸ் அளவுகள் எல்லாமே வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இது போல் லைட்டாக வதங்கினதும் இது கூட 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 1.5 அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதாவது 2 சில் தேங்காய் அளவுக்கு இருக்கும். இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வதக்கிக்கணும். இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 10லேருந்து 15 அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய சைஸ் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு 1.5 அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கணும், கலர் மாறுற வரைக்கும். நம்ம வதக்குற இந்த மசாலா தான் பாயாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த மசாலா மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். பாத்திரம் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் இது கூட 1 பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, 1 கல்பாசி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொருட்கள் லைட்டாக வதங்கினதும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போதே கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன், அப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வெங்காயம் வதக்கணும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான சேர்த்துக்கோங்க. அது மாதிரி இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். பாயா கிரேவி வந்து எப்படி இருக்கணுமோ சேம் அதே மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கேன். வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்கிறோம், அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே நல்லா ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது இஞ்சி பூண்டு விழுதில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிட்டாலே போதும். ஸ்டவ் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி விட தனியா பொடி அதிகமாக சேர்த்துக்கணும். பாயாக்கு வந்து எப்போவுமே வந்துட்டு தனியா பொடி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா பொருட்கள் சேர்த்த உடனே எப்பவும் வந்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, ஏன்னா கரைஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிரேவிக்கு வந்து அந்த கசப்பு தன்மை வந்துடும். ஸோ லைட்டாக மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணியிருக்க மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெஜிடபிள்ஸ் எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸ் அளவுகள் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 2 மீடியம் சைஸ் கேரட் சேர்த்துருக்கேன், 10 பீன்ஸு, மீடியம் சைஸ் காலிஃப்ளவரில் 1/4 வசுக்கும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருப்பேன். அளவுகள் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே இந்த மசாலா கூட ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா கூடவே வந்துட்டு லைட்டாக வதங்கட்டும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விடுங்க போதும். 2 நிமிஷம் நல்லா மசாலா கூட வதக்கியாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. அதாவது வெஜிடபிள்ஸ் வந்துட்டு பாதி அளவுக்கு தான் வேகணும், அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணீர் சேர்த்ததுக்கப்புறமா இதை மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 5லேருந்து 7 நிமிஷம் அளவுக்கு வேகட்டும். இப்போ 7 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே பாதி அளவுக்கு நல்லா குக் ஆகியிருக்கு. தண்ணியும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா பாயா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா முந்திரி பருப்புனா சேர்த்துக்கனால பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கான பாயாவை தான் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. தண்ணீர் சேர்க்கும் போது கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சாரி. வெஜிடபிள்ஸ் வந்து பாதி தான் வெந்திருக்கு, ஸோ முழுமையாக வேகணும். அது மாதிரி எண்ணெய் தனியாக திரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க. 5லேருந்து 7 நிமிஷம் அளவுக்கு வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாசம் பார்த்திங்கன்னா மூக்கை தொலைக்குது, அந்த அளவுக்கு நல்லா கமகமன்னு இருக்குது.
பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பாயாவும் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு டெக்ஸ்சர் ரொம்ப சூப்பராக இருக்குது. பாயா கொதிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மூடி ஓப்பன் பண்ணி அடிக்கடி வந்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். நீங்கள் மூடி போட்டு அப்படியே விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலைகள், புதினா இலைகள் கொஞ்சம் சாப் பண்ணி சேர்த்துக்காங்க. இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சுவையான பீச் பாயா கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாசம் வந்து சொல்லவே வேண்டாம், பக்கத்து வீடு வரைக்கும் போகும். அந்த அளவுக்கு நல்லா மணமாக இருக்குது. இந்த விச் பாயா பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கூடும் காம்பினேஷன் ரொம்பவே பக்காவாக இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டா, டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்கூடும் ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ரைஸில் பார்த்தீங்கன்னா புலாவ், கீ ரைஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பாயாவுடைய வாசம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. சுவை அதை விட அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி வெஜிடேரியன்ஸ் லவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுவீங்க. அந்த அளவுக்கு இந்த சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த விச் பாயா பார்த்தீங்கன்னா சென்னையில் ரொம்பவே ஃபேமஸான வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் செய்யக்கூடிய ரொம்பவே பிரபலமான ஒரு கிரேவி இது. இந்த விச் பாயாவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது சின்னதாக ஹோட்டல்ஸ் வச்சுருக்கவங்க கூட இதை போல் ட்ரை பண்ணலாம். வியாபாரம் பிச்சுட்டு போகும். அந்த அளவுக்கு இதில் சுவை இருந்துச்சு. எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.